முறுக்கு அவல் பொரி. பெங்களூர் வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, அதாவது ஐடிக்கா ரொம்ப ஃபேமஸ் அப்படின்றது உங்க எல்லாருக்குமே தெரியும். கர்நாடகால மைசூரும் இப்போ வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜிக்கா ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டு இருக்குங்க. நிறைய ஐடி கம்பெனிஸ்லாம் இப்போ இங்க வந்துருச்சு. ஓகேங்க, இப்போ வந்து ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குக்கிங் ரெசிபி மூலிகை விருதுல உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. அதை போய் பார்த்துட்டு வாங்க. அஞ்சரப்பேட்டை நிகழ்ச்சி மூலிகை விருந்துல உங்களை சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு முருங்கைக்காய் விதை கூட்டி பார்க்கலாமா? என்னடா இது, இவ வித்தியாசமா ஏதோ ஒண்ணு சொல்றாளேன்னு பாக்குறீங்களா? இத நான் பண்ணினதுக்கு அப்புறம் நீங்களும் வீட்டுல பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்டா, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாமா? முருங்கை விதை, பாசிப்பயிறு, துவரம்பருப்பு, மஞ்சள், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, கடுகு, எண்ணெய், வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, உப்பு, மிளகு, எலுமிச்சம்பழம். தேவையான பொருட்களை சொல்லிட்டேன். இப்ப எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல ஒரு இலிப்சட்டி வச்சுட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கணும். கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கங்க. முருங்கை விதை கொஞ்சமா இருந்தா போறோம், டேஸ்ட் நல்லா இருக்கும். தொக்கு தானே பண்ண போறோம். பாசி பயிறு முருங்கை விதையோட சேர்த்தே போட்டுருங்க. துவரம்பருப்பு, இது ரெண்டு பருப்பும் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுட்டா போறோம். நான் கொஞ்சமா தான் போடுறேன். இத ஒரு கரண்டினால நல்லா கலக்கிக்கங்க. இது கொஞ்சம் நல்லா வேகணும். இதை நாங்க எலிப்சட்டியில ஏன் பண்றேன்னா, இது உங்களுக்கு தெரியறதுக்காக எலிப்சட்டியில பண்றேன். இதை நீங்க குக்கர்லயும் வேக வச்சுக்கலாம். ஒரு சிட்டுக மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாம். நீங்க கலருக்கும் நல்லா இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இதை நல்லா கலக்கி விடுங்க. இது நல்லா கொதிச்சுட்டே இருக்கட்டும்ங்க. இன்னொரு இலிப்சட்டியில நம்ம என்னெல்லாம் வதக்கணும்னு பார்க்கலாமா? கொஞ்சம் நல்லெண்ணெய் இதுக்குள்ள விட்டுக்கலாம். தாளிக்கிற அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுண்டா போறோம். கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இத கொஞ்சம் நல்லா வதக்கிக்கங்க. அதுக்குள்ள இதையும் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கங்க. ஏன்னா தொக்கு தானே, நமக்கு நிறைய தண்ணி வேண்டாம். இந்த கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா வெந்துடுச்சு. இதுவும் நல்லா செவந்துடுச்சு. இதோட கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டு கொஞ்சம் வதக்கிக்கங்க. தக்காளி கொஞ்சமா போட்டுட்டா போறோம், வேணுங்கிற அளவுக்கு. தக்காளி சில பேருக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தக்காளி சேர்ந்துக்கலாம், உடம்புக்கு ரொம்ப நல்லது. நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கணும். இப்பதான் உங்களுக்கு தொக்குக்கு நல்லா இருக்கும். இது மாதிரி நல்லா வதக்கிக்கங்க. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கங்க. இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. பாருங்க, ஒன்னா சேர்ந்து நல்ல வாசனையா இருக்கு, கலரும் நல்லா இருக்கு. இதுல கொஞ்சம் உப்பும், அந்த கலவையிலையும் கொஞ்சம் உப்பும் போட்டுக்கலாம். இப்போ இந்த கலவைய இதோட சேர்த்து நல்லா வதக்கினா தொக்கு மாதிரி ஆயிடும். பாருங்க, கலரே எவ்வளவு அழகா இருக்கு. பருப்புகள் எப்போதுமே உங்களுக்கு தெரியும் உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு. அதுல இது ஒரு பருப்புக்கு பதிலா 2 பருப்பு சேர்த்து போட்டிருக்கோம். இதை நல்லா வதக்கிடுங்க. இது தண்ணியா இருக்க கூடாதுங்க, நல்லா வதக்கினா தான் உங்களுக்கு தொக்கு. தக்காளி தொக்கெல்லாம் நம்ம பண்ணுவோம்ல,
அது மாதிரி இது முருங்கைக்காய் விதை தொக்கு. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும், கலரும் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த கலவைய நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது ஒரு தொக்கு பதத்துல வரணும். கலரும் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்கும். இதை நீங்க சாதத்தோட நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சோண்டு நெய் விட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம். ஏன்னா இது ஏற்கனவே இதுல கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு. அதனால கொஞ்சம் நெய் விட்டு சூடான சாதத்துல நல்லா பிசைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டோம். இன்னும் இந்த ப்ராசஸ் முடியல. இன்னும் ரெண்டு விஷயம் நம்ம இதுல போடணும். கொஞ்சோண்டு மிளகுப்பொடி, ஒரு எலுமிச்சம்பழ பொடி வேணும். மிளகுப்பொடி, ஒரு எலுமிச்சம்பழத்தை நம்ம நல்லா பிழிஞ்சிட்டு கொஞ்சம் கலரி விடுங்க. முருங்கைக்காய் விதை கூட்டு ரெடி. இந்த மாதிரி நீங்களும் வீட்டுல செய்யணும்னா இதோட ரீகேப் ஒரு தடவை பாருங்க. முதல்ல கேஸ் ஆன் பண்ணிக்கங்க, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கங்க. அதோட முருங்கை விதை, பாசிப்பயிறு, தோரம்பருப்பு இதை போட்டு நல்லா வேக விட்டுக்கங்க. கொஞ்சம் மஞ்சப்பொடியும் போட்டுக்கலாம். நல்லா வேக விடுங்க. இன்னொரு எலுமிச்சட்டியில கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கங்க. எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி வதக்கினதுக்கு அப்புறம் பண்ணிருக்கிற கலவைய இதோட சேர்த்து நல்லா ஆட் பண்ணிட்டு கொஞ்சம் உப்பு போட்டுக்கங்க. அப்புறம் எலுமிச்சம்பழி நல்லா பிழிஞ்சிருங்க. இப்படி செஞ்சு முடிச்சீங்கன்னா முருங்கைக்காய் விதை கூட்டு ரெடி. இதை நீங்களும் உங்க வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு உங்களோட விமர்சனங்களை எழுதி அனுப்புங்க. மறுபடியும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜலட்சுமி. ஃபர்ஸ்ட் டே இன் மைசூர் நிஜமா நல்லா போச்சுங்க. நம்ம சாக்லேட் பர்ஃபியோட குக்கிங் ரெசிபி பார்த்தோம். அது மட்டும் இல்லாம ஹல்ஸ் இந்த பீச் த ஹோலிகேயோட குக்கிங் ரெசிபி பார்த்தோம். இதே மாதிரி அருமையான எபிசோட்ஸ் மைசூர்ல இருந்து உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஐம் சைனிங் ஆஃப் அஞ்சரப்பட்டி. பை பை.